நமசிவாய. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் ரொம்ப ஜாலி மூட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப குயிக்கான ஒரு பதிவு. அதாவது ஜனவரி மாத பணமந்திரம். இந்த ஜனவரி மாத பணமந்திரம் புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, மாதம் முழுவதும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தாலும், உங்களுக்கு வந்து இந்த செல்வ ரீதியாக அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும் அப்படின்ற மாரி. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட நீங்க கேட்டு தெரிந்துக்கலாம். கமெண்ட் போட்டீங்கன்னா, யாராவது கண்டிப்பான முறையிலே பதில் சொல்வார்கள். ஸோ இந்த பதிவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கடன் தீர்க்கும் நாட்கள் அப்படின்றதுல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடன் தீர்க்கும் நாட்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல நாளோ பொங்கல் மாதிரியோ தீபாவளி மாதிரியோ இல்லை இந்த மாதிரி நியூ இயர் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் கூட அந்த கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவர்களுக்கு மனக்கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு அது தீர்வு கிடைக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அதற்கு தீர்வு உண்டாகக்கூடிய ஒரு நேர காலங்கள் தான் இப்போ கொடுக்குறோம். அதை தவிரவும் வந்து பார்த்தோன்னா இப்போ கொடுக்காத ஒரு விஷயமும் இந்த வாரம் ஒரு எண்டில் இருக்குது, இந்த வாரம் நெக்ஸ்ட் வீக் பிகினிங்கில் இருக்குது. அது மாதிரியான ஒரு விஷயமும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை அப்படின்ற மாதிரியான விஷயம். அது இணைந்திருங்கள். கண்டிப்பான முறையில் அந்த கடன் தீர்க்கக்கூடிய நாட்களை வந்து தெரிவிக்கிறேன். அதாவது நாட்கள் கிடையாது, பிரார்த்தனை. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் மந்த் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லுங்கள். இன்னொரு வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வருஷத்தில் இருந்தாவது தினசரி பதிவுகள் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இப்போ தான் ஒரு 2 நாளாக வந்தது. அந்த மாதிரியான ஒரு 2 நாளில் வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நேற்று கொடுத்த ஒரு பதிவில் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு. மாதம் 5, 6 பதிவுகள் கொடுக்குறீங்க. மாதம் வந்து ஆமாம் 5, 6 பதிவுகள் கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து 1, 2 பதிவு கொடுத்தா வந்து எங்களுக்கு செய்யறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தாரு. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தெரிவியுங்கள். என்ன கருத்தா இருந்தாலும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்கு எதைத்தினால் பித்தம் தெளியும் என்று இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்தவரைக்கும், எந்த ஒரு பதிவு இருந்தாலுமே அது நல்ல பதிவாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான உபயோகமான பதிவாக தான் நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரியான ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு 2 பதிவா இருந்தாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி நம்ம சேனல பொறுத்தவரைக்கும். ஸோ உங்களுடைய ஜெனரலா உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் நீங்க கண்டிப்பான முறையில தெரிவியுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னுடைய வைப் மந்த்ராஸ் அப்படின்றது மந்த்லி இந்த மாதிரியான ஒரு விஷயமா குடுத்துட்டு இருக்கோம். இதிலேயே நான் உருவாக்கி இருக்கக்கூடிய பவர் வேர்ட்ஸ் அப்படின்றது நம்ம வந்து ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். ஏகம் அநேகம் மனிதனும் வந்தேறும், ஏராளம் எண்ணிக்கையினுள்ளே வந்தேறும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ ஆறுமுகம் அருளிடும் மனிதனும் மேறுமுகம், அப்புறம் தண்டாயுத தேவசேனம், இந்த இந்த வார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு பவர் வேர்ட்ஸ் ஆர் மந்த்ராஸ் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக தனியாக ஒரு சேனல் உருவாக்கப்பட்டு அந்த சேனல்ல போடலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்க ஏதாவது உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் தெரிவிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 மாசம் முன்னால் நிறைய பேர் தெரிவித்திருந்தீர்கள். நீங்க இப்போ இந்த 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 நாள்ல இருந்து, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியோ அல்லது 2ஆம் தேதியிலிருந்தோ அதை வந்து தொடரலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. தேவைப்படுபவர்கள் போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டியது. உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவைன்னா பர்சனல் தேவை கிடையாது. ஜெனரிக்கா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரிக்கா எல்லாருக்கும் அது யூஸ் ஆகாம இருக்கணும். ஒரே ஒருத்தருக்காக ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி பலருக்கும் உபயோகப்படக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். ஜெனரல் கேள்விகளாக இருந்தால் அதற்குண்டான ஒரு மந்த்ரா வேர்ட்ஸ் அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு. நம்ம கடன் பணம் அப்படின்னு கேட்காதீங்க. கடன் பணம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள். ஸோ அதை நீங்கள் வாமனன் ஸ்ரீ சக்தி சேனல்லே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். வேற என்னெல்லாம் ரிலேஷன்ஷிப் வைஸ், அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அல்லது சில்ட்ரன், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா லைஃப்ல. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி, டிசீசஸ், ஹெல்த்து எதா இருந்தாலும் கேட்கலாம். கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரிக்கான கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகள் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியாக சின்ன சின்ன பதிவுகளாக நிறைய பதிவுகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். தேவையாக இருக்கிறவங்க போய் நீங்கள் வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லைன்னா எப்போ பார்க்குறீங்களோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் தீர்க்கும் நாட்கள் எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். இந்த கடன் தீர்க்கும் நாட்கள் வந்து மைத்திர முகூர்த்த நாட்கள் கிடையாது. அகைன் நான் வந்து சொல்கிறேன், மைத்திர முகூர்த்த நாட்கள் கிடையாது. இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதை விட ரொம்ப ரொம்ப அதிக பலன் தரக்கூடிய ஒரு முகூர்த்தங்களாக எடுத்திருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். பலருக்கும் அது ஒரு பலன் தருது அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் வந்து அதிகப்படியான பலன் தருகிறது மைத்திர முகூர்த்த நாட்களை விட அப்படின்றது தான் வந்து ஃபீட்பேக். இப்போ ஜனவரி மாத பணமந்திரம் பார்த்துடலாம். ஜனவரி மாத பணமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர்ல நீங்க ஒரு சிம்பிள் வரைந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப சூட்சமமான ஒரு சிம்பிள் தெராப்பி, ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் தெராப்பி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அடக்க முடியாது. அது மாதிரியான ஒரு சிம்பிள் இந்த ஒரு மாதத்திலே, இந்த ஜனவரி மாதத்தில் நீங்க பண்ணீங்கன்னா இந்த இயர் ஃபுல்லாவே அதுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வரா மாதிரியான ஒரு விஷயமாக நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன். உருவாக்கி இருக்கிறது எக்ஸிஸ்டிங் இருக்கிறத வந்து உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன்னு சொல்லலாம். உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்றதை விட. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஏரோ வந்து இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து இதுல இருந்து நீங்க இது வரைக்குமே பண்ணிக்கலாம். இந்த கையில் இந்த இடத்துல பண்ணிக்கவோ, இந்த பேக்ல பண்றதோ பண்ணாதீங்க. லெஃப்ட் சைட் ஆஃப் தி பாடி, ஓவரால் பாடியிலேயே நம்ம வந்து எழுதிக்கிறது அப்படின்றது நல்ல பலன் தரும் என்றாலும், கைகளிலே இந்த மாதிரியான ஒரு தோள்பட்டையில இந்த மாதிரியான ஒரு விஷயமாக
ஆரோ ஆரோ அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அந்த அம்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அம்பு வந்து கீழ் நோக்கி பாயும்படியாக அப்படின்ற மாதிரி சைட்வேர்ட்ஸோ அல்லது வந்து அப்வேர்ட்ஸோ இல்லாம டவுன்வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி, அதாவது பிரபஞ்ச நம்ம வந்து ஓவரால் ஏர்த் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏர்த் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து அது வந்து நோக்கி போவதன் மாதிரியாக ஒரு சிம்பல். அந்த சிம்பல் வந்து இப்போ உங்களுக்கு திரையில் வரும். அந்த சிம்பல் நீங்க வந்து அதில் பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற முறை அந்த திரையில இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுனாலும் நீங்க அதை வந்து மைண்ட் பண்ணாதீங்க. நான் சொல்லியிருக்கிறது இந்த ஆரோங்கிறது வந்து டுவர்ட்ஸ் எர்த் அப்படி வந்து போற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது. மந்த்ரா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜான்வரி டிரைவ் வெல்த் அலைவ். ஜான்வரி டிரைவ் வெல்த் அலைவ் இந்த ஒரு மந்திரத்தினை இந்த ஒரு மாதம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த கரண நாட்கள் அப்படின்றதெல்லாம். இந்த கரண நாட்கள் எல்லாமே அதிகப்படியாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் உங்களுக்கு. மெயினாக வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும் தவிர்த்தால் போதுமானது. ஹோல் பீரியட் நீங்கள் வந்து மற்ற விஷயத்துங்களுக்குன்னு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப சுபகாரியங்களாக இருந்தாலும் அதை தவிருங்கள். புதிதாக கல்யாண ரிலேட்டட் விஷயங்கள், ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலும் அதை தவிர்ப்பதும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். புதுசாக செய்கிறது மட்டும் ஃபினான்ஷியல் ரிலேட்டடுக்கு ரொம்ப அதிகப்படியான பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த கரண நாட்களை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடாத நாட்கள், தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக, தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக வழங்கியிருக்கிறேன். ஸோ அதையும் பார்த்து செஞ்சுட்டு வாங்க. நம சிவாய.